இன்னைக்கு இந்த சாப்டர்ல மார்க்கெட்டோட சைக்கிள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்களே வச்சுக்கோங்க, இல்லை நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை உதாரணத்துக்கு சொல்லுவோம். அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் அவங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, பெரிய பணக்கார மார்க்கெட்டை எப்படி யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்களும் உங்களோட பணத்தை அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டை அந்த ஸ்ட்ரக்சரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலாக முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் புரியுதுங்களா? அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்னா என்ன அப்படின்னா, இது எல்லாமே நம்ம பர்சனலாக டிசைன் பண்ணது. இது எல்லாமே இதில் வர்ற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், இனிமேல் வரக்கூடிய நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பர்சனலாக டிசைன் பண்ணது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. அதனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் எழுதிக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு 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 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்பெனின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு தனி நபர்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துக்கும் பேஸ் ஒன்று தான். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை 100 ரூபா விலை, ஒரு ஸ்டாக்கை 100 ரூபா விலையில் வாங்குறாங்க. அவங்க எதுனாலும் வாங்குவாங்க அந்த ஸ்டாக்கை. இந்த ஸ்டாக் 100 ரூபா விலையிலேருந்து 101, 102, 103ன்னு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி தானே வாங்குறாங்க. அப்போது மேலே போகும்னு நினச்சி வாங்குகிற ஒரு விலை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங். இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு நிஃப்டி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு ஸ்டாக் ஒரு 2500 இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதுக்கு என்ன நினச்சி மேலே போகும்னு நினச்சா தானே வாங்கவே செய்வீங்க. 2500 இருக்குது, இன்னும் ஒரு 6 மாதத்தில் 5000 போகும், இல்லை 3000 போகும் அப்படின்னு நினச்சி தானே வாங்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன விலையில் வாங்குறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங். இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விலைகளில் மாறும் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங். சரி, இப்போ அதே மாதிரி இவங்க ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் வாங்கும்போது, அந்த விலையில் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் 100 ரூபா விலையில் வாங்கும்போது நிறைய பேருக்கு அது என்னவா இருக்கலாம், ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனி 100 ரூபா விலையில் வாங்கினா இன்னும் மேலே போகும்னு நினச்சி வாங்கின மாதிரி 90 ரூபாய்க்கும் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அதே ஸ்டாக்கை 80 ரூபா விலையிலையும் வாங்கியிருப்பாங்க, 70 ரூபா விலையிலையும் வாங்கியிருப்பாங்க, 60 ரூபா விலையிலையும் வாங்கியிருப்பாங்க, ஐபிஓலையும் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களும் இதே மாதிரி தானே வாங்கியிருப்பாங்க. 90 ரூபாய்க்கு வாங்குவோம், அது கட்டாயம் ஒரு 100 ரூபாய்க்கு போகும், இல்லை 80 ரூபாய்க்கு வாங்குவோம், அது 90 ரூபா 95 ரூபா போகும் அப்படின்னு நினச்சி தானே வாங்கியிருப்பாங்க. இந்தந்த விலையில் வந்தவங்களும் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் கொடுக்க தானே செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா விலைக்கு அவங்க நினச்ச மாதிரி வந்துருச்சு. 80 ரூபாய்க்கு வாங்க 100 ரூபாய்க்கு வந்துருச்சு, 70 ரூபாய்க்கு வாங்கினது 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ இந்த 100 ரூபாய்க்கு விலைக்கு வந்த உடனே இவங்கெல்லாம் இந்த லாபம் போதும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? எல்லாரும் நினச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 90 ரூபா விலையில் வாங்கினவங்க 80, 70 எல்லாரும் நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. பட் ஒரு சிலர் நினச்சிருப்பாங்க, இந்த லாபம் போதும், நல்ல விலைக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த 90 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஒரு குவான்டிட்டியில் ஒரு பார்ஷியலாக விற்கலாம், அதாவது கொஞ்சமாக விற்கலாம், இல்லை முழுசாக விற்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் விற்பாங்க இல்லையா? அப்போது நிறைய பேருக்கு இந்த விலை போதும், இந்த லாபம் போதும்னு விற்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னது? திருப்தி. அதாவது திருப்தியாக விற்கிறாங்க. 80 ரூபாய்க்கு நான் இதை வாங்கினேன், 100 ரூபா வந்துருச்சு. 70 ரூபாய்க்கு வாங்கினேன், 100 ரூபா வந்துருச்சு. எனக்கு ஒரு ஸ்டாக்குக்கு 30 ரூபா லாபம் இருக்குது. அப்போ ஒரு 10,000 ஸ்டாக் இருக்குன்னா இவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு திருப்தியாக விற்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போது 100 ரூபா விலைக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் யாரோ போட்டிருக்காங்க, கரெக்டாக? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 ரூபா விலை, 80 ரூபா விலை, 70 ரூபா விலையில் வாங்கினவங்கள
கொஞ்சம் பேர் வந்து வித்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பிரைஸ் ஆஃப் ஓப்பனிங் இந்த இடத்துல இருந்து இன்னும் மேலே போகும்னு நினைச்சு பிரைஸ் ஆஃப் ஓப்பனிங் கொடுத்தவங்கள விட பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது இந்த விலை போதும் அப்படின்னு நினைச்சு வித்தவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருந்ததுன்னா, கவனிங்க, இப்போ இது வாங்கினவங்க பிரைஸ் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னா என்ன, இந்த இதுக்கு மேலே போகும்னு நினைச்சு வாங்கியிருக்காங்க. வாங்க தானே செய்வாங்க, இதுக்கு மேலே போகும்னு நினைச்சா வாங்குவாங்க. இந்த விலை போதும், இதுக்கு மேலே போகும் போகாது அது அப்பாற்பட்ட விஷயம், எனக்கு இந்த விலை போதும், எனக்கு இந்த லாபம் போதும், எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட், எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ பிரைஸ் ஆஃப் ஓப்பனிங்கை விட பிரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, வாங்குறவங்களை விட விற்கிறவங்க அதிகமா இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும், கீழே வரும். கரெக்டா? ரைட். கீழே வரும்போது இப்போ எங்கே வரணும், அப்போ 100 ரூபாயிலேருந்து மேலே போகாம கீழே வரும்போது ஒரு 90 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கோம். அப்போ 90 ரூபாய்க்கு வரும்போது 2 விதமான விஷயங்கள் நடக்கும். இங்கே கீழே வந்தது ஏன் அப்படின்னா, இங்கே பையரை விட செல்லர் அதிகமா இருந்ததுனால கீழே வருது. இல்லை இதுவே தலைகீழா இருந்தா என்ன நடக்கும், செல்லரை விட இந்த விலை போதும்னு நினைச்சு வித்தவங்களை விட எனக்கு இந்த விலை போதாது, ஐ மீன் இந்த விலை போதும் அப்படின்னு நினைச்சு வித்தவங்களை விட செல்லர்ஸை விட பையர்ஸ் அதிகமா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், இது மேலே போயிருக்கும். ஸோ அப்போ இந்த 100 ரூபாய் விலையில இன்னும் மேலே போகும்னு நினைச்சு வாங்கினவங்கள விட 100 ரூபாய் விலை எனக்கு போதுப்பா, இதுக்கு மேலே போகட்டும் இல்லை போகாமல் இருக்கட்டும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த விலை எனக்கு போதும்னு நினைச்சு விற்கிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பையரை விட செல்லர் அதிகமாக இருந்தால் சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ விலை வந்து கீழே வரும். இப்போ உதாரணத்துக்கு சப்ளை டிமாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக ஒரே இந்த உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல கீரை விற்கிறாங்க, புரியுதா, அந்த இடத்துல 10 பேர் கீரை விற்கிறாங்க, 10 பேரும் சேர்ந்து ஒரு 1000 கட்டு கீரை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வாங்குறதுக்கு 200 பேர் தான் இருக்காங்கன்னா 200 பேருக்கு இருக்கிறது 800 கீரை கட்டு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 2 ஃப்ரீ, இந்த மாதிரி விலையை குறைச்சி கொடுப்பாங்க. ஏன்னா சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது, கீரை கட்டு அதிகமாக இருக்குது, வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. இதுதான் சப்ளை. பையரை விட செல்லர் அதிகமாக இருக்காங்க, அதாவது என்ன அர்த்தம், செல்லர் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, பையர் குவான்டிட்டி 200 பேர் தான், செல்லர் குவான்டிட்டி 1000. இதை தான் என்ன சொல்கிறோம், சப்ளை. டிமாண்ட் வந்து 200 பேர்கிட்ட தான் இருக்குது, சப்ளை வந்து டிமாண்ட் வந்து 200 குவான்டிட்டிக்கு தான் இருக்குது, ஆனால் சப்ளை வந்து 1000 குவான்டிட்டி இருக்குது. இதுதான் சப்ளை டிமாண்ட். இதே இப்படி எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல 200 பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் வெறும் 100 கீரை கட்டு தான் சப்ளையில் இருக்குது. அப்போ வாங்குறவங்களோட நம்பர் வந்து 200, சப்ளையோட நம்பர் வந்து 100. அப்போ என்ன அர்த்தம், டிமாண்டை விட சப்ளையை விட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ விலை என்ன ஆகும், கீரை கட்டோட விலை கூடும், 10 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஊருக்கெல்லாம் போகிறீங்க இல்லையா, தீபாவளி பொங்கல் டயத்தில் டிக்கெட்டு 7000 8000ன்னு வருது. ஏன்னா எப்போவும் ரெகுலராக போகிறத விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக போகிறாங்க, அதே அளவுக்கு பஸ்ஸு தான் இருக்குது, அப்போ விலை கூடுது. இவ்வளோதான் விஷயம். இந்தளவுக்கு நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. வாங்குறவங்களோட விற்கிறவங்க அதிகமாக இருந்தால் விலை இறங்கும், சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது. விற்கிறவங்களோட வாங்குற அதிகமாக இருந்தால் விலை ஏறும், டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த 90 ரூபா விலைக்கு வருது. எதனால் வருது, மார்க்கெட் வந்து அன்னைக்கு இந்த 100 ரூபா விலையில் வாங்கினவங்களோட, இது ஒவ்வொரு விலைக்கும் பொருந்தும், ஒவ்வொரு விலைக்கும் இந்த டேட்டா வந்து பொருந்தும். நான் உதாரணத்துக்கு ஒரு விலையை எடுத்திருக்கேன், 100 ரூபா விலையை. ஸோ அப்போ 90 ரூபா 100 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்கு வந்துடும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 90 ரூபா விலையில் வாங்கினவங்க, 80 ரூபா விலையில் வாங்கினவங்க, 70 ரூபா விலையில் வாங்கினவங்க பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பாதி பேர் முழுசாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் என்ன ஐடியாவில் இருப்பாங்க, சரி எனக்கு வந்து இன்னும் 110 போகும் அப்படின்னு இருந்திருப்பாங்க, இல்லை 120 போகும்னு இருந்திருப்பாங்க, இல்லை 150 போனால் தான் நான் விற்பேன், அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை டெலிவரி எடுத்து வச்சுட்டு, டெலிவரி மீன்ஸ் என்ன அர்த்தம், டெலிவரினா என்ன, அவங்களுக்கே அந்த ஸ்டாக்கை சொந்தமாக்கிடுறது. பணத்தை முழுசாக கொடுத்து, இடம் வாங்கினீங்கன்னா 2 இருக்குல்ல, சும்மா ஒரு 1 லட்ச ரூபா இடத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போடுறது, அதே இடத்துக்கு முழுசாக 1 லட்சத்தையும் கொடுத்துட்டு உங்கள் பேரில் பத்திரம் மாற்றிக்கிறது. பத்திரம் மாற்றுறதுக்கு தான் டெலிவரி, புரியுதுங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்கெல்லாம் இன்னும் போகும்னு நினச்சாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, 90 ரூபா விலைக்கு வந்துருச்சு. அப்போ 90 ரூபா விலையில் வாங்கினவருக்கு வாங்கின விலைக்கே வந்திருக்கு, 90 ரூபா விலையில் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் கொடுத்தவங்களுக்கு அவங்களோட விலைக்கே வந்திருக்கு. 80 ரூபா விலைக்கு 100 ரூபா 20 ரூபா லாபம் போயிட்டு இப்போ 10 ரூபா லாபத்தில் தான் இருக்குது. 70 ரூபாய்க்கு வாங்கினவங்களுக்கு 30 ரூபா லாபம் போயிட்டு இப்போ வந்து
வெறும் 20 ரூபா தான் லாபம் இருக்கு. ஸோ அப்போ இதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் பேர் வெளியேறுவாங்க. ஏன், இது 100ல இருந்து 110, 120, 130 போகும்னு நினைச்சோம். ஆனா அது 100 ரூபா போயிட்டு மறுபடியும் 90 ரூபாய்க்கே விளங்கி வந்துருச்சு. ஸோ விட்டா என்ன ஆகும், இன்னும் கீழேயே வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சத்தை கொடுத்துடலாம், இல்லை முழுசா வெளியேறலாம், அதான் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டா. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆஃப் செல்லர்ஸ். அதாவது இந்த செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே விற்றதுனால 100 ரூபாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்திருக்கு, இல்லை ப்ரைஸ் ஆஃப் சப்ளை நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், 90 ரூபாய்க்கு வந்திருக்கு. கரெக்டாக. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து அப்போ ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ப்ரைஸ் ஆஃப் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் 100 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ என்ன நடக்கும், அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மறுபடியும் போட்டிருப்பாங்க இல்லையா, ஐ மீன் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த இடம் வந்த உடனே மறுபடியும் வாங்கலாம், இன்னும் மேலே போயிடும்னு வாங்குவாங்களே. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடம் 90 ரூபா வந்த உடனே இந்த இடத்துல வாங்குறவங்களோட எண்ணிக்கையை விட விற்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்கும். அதுக்கப்புறம் விற்கிறவங்களோட எண்ணிக்கையை வந்து வாங்குறவங்க எண்ணிக்கை, அதாவது சப்ளையை விட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா விலை மேலே ஏறும். சரி, இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, இப்போ செல்லர்ஸே அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, 90 ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்போ 90 ரூபாய்க்கு வந்தோடனே இவருக்கு லாஸ் வந்துருச்சு, இவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருந்தது, 20 ரூபா லாபம் இருந்தது, 0 கிட்ட வந்துருச்சு. இவங்களுக்கு 10 ரூபா அளவுக்கு தான் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விற்பாங்க. ஏன்னா 100 ரூபாயிலேருந்து 90 ரூபாங்கிறது பக்கமாக இருக்கு, சரி மறுபடியும் போகும்னு நினச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் விற்காதவங்க கூட கொஞ்சம் பேர் விற்றுருப்பாங்க. அதுக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ். அதாவது போதுப்பா இனிமேல் விட்டால் போயிடும் கீழே அப்படின்னு நினச்சி விற்றுருப்பாங்க. புரியுதுங்களா. ஏன் ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ்ன்னு சொல்கிறோம், 100 ரூபா விலைய செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் 90 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ப்ரைஸ் இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறோம், ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ். இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. 80 ரூபாய்க்கு வந்தோடனே நிறைய பேர் பயந்துக்கிட்டு விற்பாங்க. புரியுதுங்களா, பயந்துக்கிட்டு விற்பாங்க. ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ்க்காக விற்கிறது இல்லை, 100 ரூபாயிலேருந்து 90 ரூபாய்க்கு வந்துருச்சு, 80 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு விற்கிறது இல்லை. அவங்களுக்கே பர்சனலாக பயம் வந்துடும், ஐயோ நம்ம வாங்கினவளை விட கீழே போகுது, நமக்கு ஏற்கனவே லாஸில் இருக்கும், இன்னும் கீழே போனால் ஹெவி லாஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமாக விற்பாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் இதுதான் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னலையா, மார்க்கெட் வந்து சுருங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி சுருங்கிக்கிட்டே இருக்கிற மார்க்கெட்டு மேலேயோ இல்லை கீழேயோ ஒரு பக்கம் பயங்கரமாக மேலேயோ இல்லை பயங்கரமாக கீழேயோ வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடாக இருக்கும். மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட். அதாவது விரட்டி மார்க்கெட்டை வாங்குவாங்க. வாங்காதவங்களாம் மேலே போகுதுன்னு. அதே மாதிரி கீழே வருதுன்னு பயங்கரமாக என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட் பயங்கரமாக கீழே வரும்போது பயந்துக்கிட்டு நிறைய பேர் மார்க்கெட்லேருந்து வெளியேறுவாங்க. அதுவும் ரீட்டைலர்ஸ்லாம் கேட்கவே வேணாம், பயங்கரமாக கீழே போகும். அதாவது எப்படின்னா, நீங்கள் எந்த ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 5 நிமிஷம் எடுத்தாலும் 15 நிமிஷம் எடுத்தாலும் 1 ஹவர் எடுத்தாலும் அடுத்த ஒரு 3 கேண்டில் அதே ரெட் கலராகவே இருக்கும். கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுனா என்னது, அடுத்த 3 கேண்டில் க்ரீன் கலராகவே இப்படி போகும், மேலே போகும், அப்படியே அவுட் சைட் கேண்டிலாகவே போயிட்டுருக்கும். அதுதான் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்போ இந்த கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் வரும்போது மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் விற்பாங்க. அதாவது என்ன அர்த்தம், 100 ரூபா விலை வாங்கினவருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா லாஸு, இவங்களுக்கு 10 ரூபா லாஸு, இவங்களுக்கு 0, இவங்களுக்கு மைல்டு ப்ராஃபிட். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் விற்பாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலையில் பேசிக்காக வாங்குறதுக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங். இந்த விலை போதும்னு நினச்சி விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த விலை போதுப்பா திருப்தி அப்படின்னு விற்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு விலையை வந்து கீழே வரைக்கும் கொண்டு வருது, பேசிக்காக ஒரு சின்ன ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே கொண்டு வருது, இல்லை ப்ரீவியஸோட அந்த சப்போர்ட்டு கொண்டு வருது, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ் இல்லாட்டி ப்ரைஸ் ஆஃப் சப்ளை. மேலே கொண்டு போகுது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் பையர்ஸ் இல்லை ப்ரைஸ் ஆஃப் டிமாண்ட். ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் கீழே கொண்டு வருது, அது கொண்டு வந்து மார்க்கெட் அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா பயம். அப்போ என்ன ஆகும், 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வந்து 90 ரூபாயிலேருந்து 80 ரூபா வந்துச்சு, கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் வந்துச்சுன்னா நிறைய பேர் பயம். ஃபியர்னா பயம், பயந்துக்கிட்டு விற்கிறதுனால என்ன ஆகும், மார்க்கெட் வந்து
சடன்னு 70 ரூபா 60 ரூபா ஒரே கேண்டில் கூட போயிடும். அப்போ கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். சரி, அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். உதாரணத்துக்கு நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பைக் வந்து ஒருத்தர் புதுசாக வாங்கியிருக்காரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பைக் வாங்கினேன், எனக்கு திடீர்னு வேலை கிடச்சிருச்சு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, இல்லை வெளியூரில் வேலை கிடச்சிருச்சு, நான் அந்த பைக்கை நான் இனிமேல் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அதனால் அந்த பைக்கு வேஸ்ட்டாக தான் போகுது, அதனால் 1,00,000 ரூபாய்க்கு நான் அந்த பைக்கை வாங்கினேன், ஒரு 95,000 ரூபாய்க்கு நான் அந்த பைக்கை தர்றேன், புது பைக்கு 4 நாள் தான் ஆகுது. ஸோ அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு 95 ரூபா கொடுத்து அந்த 1,00,000 ரூபா பைக்கை வாங்குறதுக்கு, ஸோ நம்ம அதே பைக்கை வந்து 1 வீக் தான் ஆயிருக்கு, ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு ஷோரூமில் போய் வாங்கினோம் அப்படின்னா கூட ஒரு 5,000 கொடுத்தோன்னா புது பைக்காகவே வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி இப்போ 100 பேர்கிட்ட இந்த மாதிரி அவர் ஆஃபர் பண்ணுறாரு. ஒரு புது பைக் வாங்கினேன், எனக்கு வந்து வாங்கி 1 வீக் தான் ஆயிருக்கு, அதனால் நான் 5,000 ரூபா கம்மியாக தர்றேன் அப்படின்னு சொன்னால் 100ல் 90% பேர் அந்த பைக்கை வாங்கலாம், வாங்காமல் போகலாம். வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கூட ஒரு வெறும் 5,000 கொடுத்தோன்னா புது பைக்காகவே வாங்கிடலாம், எதுக்கு நம்ம அந்த பைக் வந்து நம்ம செகண்ட் ஓனர் ஆகணும் அப்படின்னு. அதே நபர் அதே பைக்கை வாங்காமல் இதே ஆஃபர் பண்ணும்போது இன்னும் வாங்காமல் போகிறதுக்கு இன்னொரு வழிகள் என்ன இருக்குது அப்படின்னா, என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் ஆல்ரெடி பைக் இருக்கலாம். ஏற்கனவே 2 பைக்கு 3 பைக்கு இல்லை ஒரு பைக்கு தேவைக்கு அதிகமாக இல்லை தேவைக்கு தகுந்த அளவுக்கு பைக் இருக்கலாம். அப்போ அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இது இப்போ நம்ம இந்த பைக்கை வாங்கி என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே ஒரு பைக் இருக்குல்ல அப்படின்னு. அதனால் 90% பேர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5,000 ரூபா விலை அதிகமாக கொடுத்தா புது பைக்கே கிடைக்க போகுது, இதுவும் புதுசு தான், இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஓனராகவே ஆகலாம். அதுபோக நமக்கு ஏற்கனவே பைக் இருக்குது, இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த பைக்கை வாங்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே பைக் விற்கிறவர் வந்து நான் வெறும் 25,000 ரூபாய்க்கு தர்றேன், எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் உடனே கிளம்பி ஆகணும், வெறும் 25,000 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்களே 25,000 ரூபாய்க்கு அந்த புது பைக்கு ஒரு வாரம் ஆன பைக்கு கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே உங்கள்கிட்ட 4-5 பைக் இருந்தால் கூட, தேவைக்கு அதிகமாக பைக் இருந்தால் கூட என்ன பண்ணுவீங்க? அந்த பைக்கை கடன் வாங்கியாவது வாங்குவீங்க. ஏன் 1,00,000 ரூபா மதிப்புள்ள பைக்கு வாங்கி 1 வீக் கூட ஆகலை, ஒரு 4-5 நாள் தான் ஆகுது, 25,000 ரூபா விலையில கிடைக்குது. இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 25,000 ரூபா விலையில கிடைக்குது. 1,00,000 ரூபா மதிப்புள்ள பொருள் கிட்டத்தட்ட 75,000 ரூபா மேலே மதிப்புள்ளது கிடைக்குது. முன்னாடி நம்ம வேணான்னு சொல்லும் போது அந்த பைக் அதே பைக்கு தான், அதே குவாலிட்டி தான், ஏன் அப்போ அது வேண்டான்னு சொன்னோம்? 5,000 ரூபா தானே கம்மியாக கிடைக்குது, இப்போ போயிட்டு அது வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இன்னொரு 5,000 ரூபா போட்டால் புது பைக்கே வாங்கிடலாம், எதுக்கு போட்டு வெறும் 5,000த்துக்காக போயிட்டு நம்ம அந்த பைக்கை செகண்ட் ஹேண்டில் வாங்கணும், இப்படின்னு நிறைய ரீசன் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வாங்கியே ஆகணும். ஏன்னா இந்த பைக்கை 25,000த்துக்கு இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு விற்றா கூட 50,000த்துக்கு விற்கலாம். ஏன்னா அதோட இன்னைக்கு மார்க்கெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 1,00,000 ரூபா, வாங்கி ஒரு 4 நாள் தான் ஆகுது. ஸோ அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் அவர் கொடுத்த அந்த ஆஃபர் தான் காரணம். ஃபஸ்ட்டு 95,000 ரூபா சொல்லும் போது வேண்டான்னு சொன்ன நிறைய பேர் இப்போ 25,000ன்னு சொன்ன உடனே அந்த வேண்டான்னு சொன்ன நிறைய பேரே இப்போ வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், 100 ரூபா இருக்கும்போது நிறைய பேருக்கு அது ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்காக இருந்திருக்காது, இல்லை ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். 90 ரூபா வரும்போது மேபி அது நியூட்ரலாக இருந்திருக்கும். ப்ரைஸ் ஆஃப் சப்ளை வரும்போது 80 ரூபா வரும்போது கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் வந்துடும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் வந்தோடனே மார்க்கெட் என்ன ஆகும், வேகமாக கீழே வரும். கீழே வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 50 ரூபா இல்லை 60 to 50, 60 to 50ல் வந்து மார்க்கெட் இப்போ நிற்கும் போது நிறைய பேரை இந்த விலை வந்து அட்ராக்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன் 100 ரூபா விலையில இருந்த ஒரு இது இப்போ இந்த மாதிரி வாங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதோட ஃபண்டமெண்டல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரைஸ் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா 100 ரூபா இருந்தது 50 ரூபாய்க்கு வந்திருக்கு, அப்போ என்ன ஆகும், ஒரு 50 ரூபா வந்தது 60 ரூபா போகாதா, 55 ரூபா போகாதா, 70 ரூபா போகாதா, இப்படின்னு நினச்சி வாங்குவாங்க. நான் சொன்னேன்ல பைக்குக்கு 25,000 ரூபாய்க்கு கிடைக்குது, நம்ம ஏற்கனவே நமக்கு தேவைக்கு அதிகமாக பைக் இருந்தால் கூட வாங்கிட்டு நாளைக்கே விற்றா கூட 1,00,000 ரூபா மதிப்புள்ள பைக்கை ஒரு 30,000த்துக்கு விற்றா கூட 5,000 ரூபா லாபம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி
நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் அட்ராக்ட் ஆவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வருவாங்க. மார்க்கெட்டில் 99% பேர் லாபம் எடுக்க முடியாதுங்கிறது உண்மைதான். அப்போ 99% பேர் லாபம் எடுக்க முடியலன்னா அந்த நஷ்டமெல்லாம் யார்கிட்ட போகுது? அதை யோசிக்கணும்ல. மார்க்கெட் நம்மளை ஏமாத்திரும், மார்க்கெட்டை யாரும் ஜெயிக்க முடியாது, இப்படி நிறைய வசனம் பேசுவாங்க. எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். ஆனால் 100% கரெக்ட் இல்லை, 99% கரெக்ட். மார்க்கெட் ஒரு சூதாட்டம், மார்க்கெட் ஏமாத்திரும், பங்குச்சந்தையில் மேனுவல் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, எல்லாமே உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் 99% தான் உண்மை. 1% ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வி இருக்குது. உங்களோட எல்லா பணமும் லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸ் எல்லாம் எங்கே போகுது? அப்போ யாரோ ஒரு சதவீதம் பீப்புள்கிட்ட தானே, மக்கள்கிட்ட தானே போகுது ஒன்று. அப்போ அந்த 1% பீப்புளுக்கு லாபமாக அது போகுதுன்னா நீங்களும் அவன் பணத்தை எந்த இடத்துல போடுறானோ, என்ன மாதிரி அவனோட பணத்தை யூஸ் பண்ணுறானோ அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் அவனுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு லட்சக்கணக்கில் லாபம் வந்துச்சுன்னா உங்களோட லட்சக்கணக்கான இன்கம்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரக்கணக்காவது லாபம் வரணும்ல. கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஓவரால் ப்ராஃபிட்டில் தானே நீங்கள் இருக்கணும். அப்போ மார்க்கெட்டில் மேனுவல் ஆப்ரேஷன் இருக்குது, மார்க்கெட்டை யாரும் ஜெயிக்க முடியாது, மார்க்கெட் ரொம்ப என்ன சொல்கிறது ரிஸ்க்கு, எல்லாமே ஏற்றுக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் ஜெயிக்கிற 1% பேர் இருக்காங்க. அந்த 1% பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா 99% பேரில் ஒருத்தரை இருந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல போய் வாங்காமல் நீங்கள் போய் நார்மலான இடத்துல வாங்கி அதுக்கான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் எந்த இடத்துல மார்க்கெட்டை வாங்கணும், என்ன மாதிரி வாங்கணும், அதுதான் நான் இப்போ என்ன சொல்கிறேன், டெக்னிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் 60 to 50 ரூபா விலையில தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பணக்காரன் அங்கே தான் வருவான். அங்கே தான் அவன் வந்து வருவான், மீன்ஸ் வருவான்னா அங்கே தான் அவனோட ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்கை கொடுப்பாங்க. அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்கை கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆகும், எதுவாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் செட்டில் ஆகி தானே ஆகும். காட்டுத்தீ அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரத்துக்கு எரியும்? ஒரு நாள் எரியுது, 2 நாள் எரியுது, ஒரு வாரம் எரியுது, 10 நாள் எரிஞ்சாலும் அது அமுது தானே ஆகணும். இதானே நேச்சர். அப்போ அதே மாதிரி மார்க்கெட் என்னதான் வேகமாக வந்தாலும் தண்ணி என்ன சொல்கிறது, பிரேக் பிடிக்காத லாரி மாதிரி போனாலும் எவ்வளோ தூரம் போகும் பிரேக் இல்லாத லாரி? எங்கேயோ ஒரு இடத்துல இடித்து அது தலை குப்புற கீழே தானே கிடக்கணும். அதே மாதிரி தான் மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா. கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெட் கலராகவே வரும். அப்போ முதல்ல ஒரு பிரேக்கு, ரெண்டாவது பாருங்க இது மாதிரி 2 மடங்கு பிரேக்கு, இது மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்கு பிரேக் போட்டாங்களா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட்டுக்கு வந்து மேனுவலாகவே ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு வேணுனே பணத்தை அவன் ஆப்ரேட் பண்ணுறான். அவன் எதுக்காக ஆப்ரேட் பண்ணுவான்? இப்போ 100 ரூபா விலையில வாங்கியிருக்காங்க, அப்போ அவனுக்கு லாபத்துக்கு தானே ஆப்ரேட் பண்ணுறான். வேணும்னு மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணி ஏற்றுறான், 105 ரூபா விலையில அவன் விற்றுருவான். அப்போது இந்த இடத்துல ஒரு ஒரு 50 லட்சம் ஸ்டாக்கை வாங்கி மேனுவலாக ஏற்றி 105க்கு போனோன்னு அவர் வித்துட்டாருன்னா என்ன ஆகும்? மறுபடியும் மார்க்கெட் கீழே தானே வரணும், ஏன்னா அவர் வித்துட்டு வெளியேட்டார். அப்போ 50 லட்சம் பேர் வாங்கின அவன் மேனுவலாக வாங்கும்போது 50 லட்சம் பேர் பையர் இருந்திருப்பாங்க, டிமாண்ட் இருந்திருக்கும். அதே ஆள் 50 லட்சம் பேர் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வேலை போகுதுன்னு விற்கும் போது என்ன நடக்கும்? அந்த இடத்துல செல்லர் ஜாஸ்தி ஆவாங்கல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே தானே வரணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மார்க்கெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும் மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் மார்க்கெட்டை ஒரு கட்டத்துக்கு விட்டு தான் ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் என்ன ஆகும்? அதோட ஒரிஜினல் சோர்ஸுக்கு வந்தே தீரும். இரவு எப்படி இருக்கோ பகல் கூப்பிடாமலே வர்ற மாதிரி மார்க்கெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும் மார்க்கெட்டை விட்டு அவங்க வெளியேறணும் போது மார்க்கெட் என்ன ஆகும்? அதோட ஓவரால் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸுக்கு மார்க்கெட் வந்தே தீரும். அதனால் மார்க்கெட்டை வந்து என்ன நடந்தாலும் சரி, அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட் வந்து உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். மார்க்கெட்டில் ஊழல்லாம் இல்லையானா 100% இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அடி போடுற ரோட்லேயே ஊழல் பண்ணுற புனிதமான நாடு இந்தியா. அப்போ இத்தனை ஆயிரம் கோடி புழங்குற மார்க்கெட்டில் நம்மளால சும்மா இருப்பானா? கண்டிப்பாக ஊழல் இருக்குது, கண்டிப்பாக மேனுவல் ஆப்ரேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது 1% தான். மார்க்கெட்டில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் வாய்ப்பு இருந்தால். அதாவது டெக்னிக்கல் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ரிஸ்க்லேயே ப்ரைஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எரரு, ஸ்லிப்பேஜ் எரரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான எரர் இருக்குது. அப்போ டெக்னிக்கல் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் கண்ட்ரி ரிஸ்க்கு. இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையெல்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் கண்ட்ரி ரிஸ்க்கு.
எங்கேயோ நடக்கிற சண்டைக்கு இங்கே மார்க்கெட்டில் பாதிப்பு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ரிஸ்க்கு, டெக்னிக்கல் ரிஸ்கில் நீங்கள் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லலாம். அவ்வளோ விதமான ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரி ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் பர்சனல் ரிஸ்க்கு. பர்சனல் ரிஸ்க்னால் உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போகலாம், திடீர்னு உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கட் ஆகலாம். இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. முக்கியமான ரிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டால் டெக்னிக்கல் ரிஸ்க்கு, கண்ட்ரி ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் ரிஸ்க்கு, பர்சனல் ரிஸ்க்கு, இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான ரிஸ்க்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற நிறைய விதமான விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிற 1% ஆளாக இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். அதை தான் நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். அதை தான் நம்ம தெளிவாக என்ன சொல்கிறோம், எந்த இடம் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ அந்த ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் தான் பெரிய பணக்காரன் வருவான். அந்த ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் பெரிய பணக்காரன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த இடத்துல நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஏன், அந்த இடம் ஏற்கனவே ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்போது நிறைய ரீட்டைலர்ஸ் அந்த இடம் அட்ராக்ட் பண்ணும். அது மாதிரி ஏற்கனவே நல்ல விலைக்கு வாங்கிட்டு இந்த கொள்ள லாபம் பார்த்தவன் ஃபுல்லாக அந்த இடத்துல தான் வாங்கியிருப்பான். அப்போ அந்த இடம் வந்தவொடனே மார்க்கெட் என்ன ஆகும், அந்த இடத்துல இருந்து லைட்டாக வேகமாக போகிற மாதிரி பயம் காட்டி அத்தனை பேரோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிடும். நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த இடத்த எடுத்து பாருங்கள், இங்கே வந்து அதோட பேரோட ஸ்டாப் லாஸையும் எடுத்து கீழே போகிற மாதிரி ட்ராப்க்கு, இதுக்கு பேர் ட்ராப்னா என்னது, வலை, கீழே தான் போக போகிறேன்ற மாதிரி காட்டி மேலே போயிடும். ஸோ அப்போ இதெல்லாம் அந்த இடத்த அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்டான சப்ஜெக்ட். வெறும் 2 கேண்டிலை வச்சுக்கிட்டு என்னால் 2 நாள் பேச முடியும். வெறும் 2 கேண்டில். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த கேண்டிலுக்குள்ளே. வெறும் 2 கேண்டிலுக்குள்ளே, 2 கேண்டில், 2 5 நிமிஷம் கேண்டிலோ, அது 2 டே கேண்டிலோ, கேண்டில் மேட்ரு இல்லை, என்ன டைம் ஃப்ரேம் மேட்ரு இல்லை. புரியுதுங்களா? அது இன்சைட் கேண்டிலா, அவுட் சைட் கேண்டிலா, அதோட ஆப்போசிட் கலர் எப்படி இருக்குது, அந்த என்ன இடத்துல டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, என்ன நடந்திருக்கு, இதை 2 நாள் என்னால் முழுசாக பேச முடியும், இடைவெளி இல்லாமல். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ அவ்வளவு விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வந்து அழகாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். நமக்கு பார்க்கையில உங்களுக்கு சாதாரணமாக 2 கேண்டில் தான் அப்படி தானே தெரியும். அவ்வளோதான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது. ஒரு புக்கை கொடுத்தா உங்களுக்கு ஹிந்தியில் எழுதியிருக்குன்னா ஹிந்தி வாசிக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த புக்கு புரியும். அதே மாதிரி தான் சார்ட்டு. ஒரு சார்ட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக வாசிக்க தெரியணும். அடுத்து எழுத்து வாசிக்க தெரிஞ்சால் தான் அதை வேர்டாக வாசிக்க தெரியும். வேர்டு வாசிக்க தெரிஞ்சால் தான் சென்டென்ஸ் வாசிக்க முடியும். அப்போ சென்டென்ஸை நீங்கள் என்றைக்கு வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த புக்கை வந்து வேகமாக வாசித்து முடிக்க முடியும். அதே மாதிரி தான். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து ஒரு 100 விலையில் இருக்குது. 100 விலையில் இருக்கும்போது நிறைய பேர் இந்த இடத்துல மார்க்கெட் இன்னும் மேலே போகும்னு நினச்சி வாங்குவாங்க. அதனால் அந்த குரூப் ஆஃப் இதுக்கு விலைக்கு பேர் வந்து ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து 60 விலைக்கு வாங்கினவங்க, 70 80 90 வாங்கினவங்களாம் அதில் கொஞ்சம் பேரோ இல்லை அதிகப்படியான பேர் இந்த இடத்துக்கு போதும்னு நினச்சி விற்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்கை விட ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வரும். பையர், இது பையரை விட செல்லர் அதிகமாக இருந்தாங்கன்னா கீழே வரும். இப்போ 90 விலைக்கு வருது. அப்போ செல்லர்னால கீழே வந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ் இல்லை ப்ரைஸ் ஆஃப் சப்ளை. அப்போ இந்த இடத்துல வரும்போது அகைன் என்ன பண்ணுவாங்க, 100 விலையிலே ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் கொடுத்தவங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விலையிலும் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் கொடுக்குறவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு விலையிலும் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபாலோ பண்ணுறவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஓப்பனிங் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நிறைய பேர் நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்குது இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், லாபம் குறைஞ்சிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. 100 110 போகும்னு நினச்சோம், இப்போ 90 வந்துருச்சு, பரவாயில்ல, இருக்கிற லாபத்தை பாதியிலையாவது வெளியேறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுவாங்க இந்த இடத்துல. அகெயின் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் கொடுத்தவங்களோட ப்ரைஸ் ஆஃப் செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும், 90 80 வரும். 80 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 100 90 80 இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி லாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 80 உள்ளவங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜ்லாம் சேர்க்கும் போது லாஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ விட்டால் இன்னைக்கு ஹெவி லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், பயந்துக்கிட்டு விற்கிறது. இந்த இடம் திருப்தியாக போதும்னு நினச்சி விற்கிறது, இந்த இடம் பயந்துக்கிட்டு விற்கிறது. அப்போ கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு வந்துடும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும், வேகமாக கீழே வரும். ஏன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் அப்படின்னாலே பயம்.
பயம் இருக்கும்போது என்ன நடக்கும், மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் விற்பாங்க. இப்போ நிறைய பேர் விற்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும், வேகமாக கீழே வரும். அதாவது என்ன அர்த்தம், நான் 90 ரூபாய்க்கு ஒருத்தன் தர்றேன்னு சொல்லிட்டு இருப்பான், இன்னொருத்தன் நான் 85 ரூபாய்க்கு தரேன், இன்னொருத்தன் 80 ரூபாய்க்கு தரேன், இன்னொருத்தன் 70 ரூபாய்க்கு தரேன், இன்னொருத்தன் 60 ரூபாய்க்கு தரேன்னு ஒரு இடத்துல கத்திட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான். அதான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருங்கிறது. எதிர்பார்க்காத விலைக்கு மார்க்கெட் போகும். இது வந்து 1 மினிட் கேண்டில்லையும் போகும், 5 மினிட்லையும் போகும், 1 டே கேண்டில்லையும் போகும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஒரு 3 கேண்டிலாவது ஒரே கலரில், ரெட் கலர்னா ரெட் கலர் மேலே போச்சுன்னா கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுனா க்ரீன் கலரில் மேலே போகும். அப்போ இந்த மாதிரி மேலே போன உடனே மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிடும். அப்போ செட்டில் ஆகி அந்த இடத்துல நிற்கும். ஒரு 50 to 60 நிற்குதுன்னா இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடத்துல தான் மறுபடியும் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் வால்யூம் வந்து அதிகமாகும். இந்த இடத்துல தான் பையர் மறுபடி இது வரைக்கும் இருந்த செல்லர் வால்யூமை ஃபுல்லாக, ஏன்னா 100 ரூபா விலையில் செல்லர் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க, அதனால தான் 90 ரூபாய்க்கு வந்துச்சு. அங்கே செல்லர் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க, அதனால தான் 80 ரூபாய்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் ஆகி வேகமாக கீழே வந்துச்சு, அப்பவும் செல்லர் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க, அதனால வேகமாக கீழே வந்து இப்போ 50 60 விலைக்கு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல முதல் முறையாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வால்யூம் எல்லாம் பையர் வந்து பிரேக் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது வரைக்கும் செல்லர் மெயின்டைன் பண்ண வால்யூமை எப்போ பையர் முறையாக பிரேக் பண்ணி அதிகப்படியான பையர் உள்ளே வந்திருக்காங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கலாம். நான் சொன்னேன்ல பைக் உதாரணம், 95,000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது யாரும் அது வேணான்னாங்க. அதே 25,000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது வீட்டில் ஏற்கனவே 4 பைக் இருந்தால் கூட வாங்கிடலாம். ஏன்னா நாளைக்கே நல்லா விற்கணுன்னா கூட நாளைக்கே நல்ல லாபத்துக்கு விற்றுக்கலான்னு சொல்லி அந்த பைக்கோட, அதாவது அதோட மதிப்பை விட ஒரிஜினல் வேல்யூவை விட குறைவாக கிடைக்கிறது. அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் வேல்யூ, அண்டர் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ. அப்போ ஒரிஜினல் வேலையை விட குறைவாக கிடைக்கும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணும். அப்போ நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணணும்னா அதில் யார் முக்கியமான ஆள், பெரிய பணக்காரன், ஹை இன்வெஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு லாபம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றது கண்கூடா தெரியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், லாபம் எவ்வளோ பர்சன்ட்னா இந்த இந்த ஸ்டாக்கு அடிப்படை விலைக்கு போனால் கூட 100 ரூபா விலையிலேருந்து வந்திருக்கு. அப்போ 100 ரூபா விலைக்காவது கட்டாயம் போனால் கூட நமக்கு போதும். அவ்வளோ வேண்டாம், நமக்கு ஒரு 10% 20% போனால் கூட போதும். அப்போ 50 ரூபாலேருந்து 20% வச்சோன்னா 60 ரூபா போனால் கூட நல்ல லாபம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். புரியுதுங்களா? அப்போ 4 ப்ரைஸ் இருக்குது. ஒன்று ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட். கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுனா என்னது, மார்க்கெட் இதே தலைகீழாக சொல்கிறது. மேலே 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 போகும்போது என்ன பண்ணுவாங்க, வாங்காதவன்லாம் இப்படி விற்காதவன்லாம் பயந்துக்கிட்டு விற்ற மாதிரி. கண்ட்ரோல் ஆஃப் கியர்னா என்னன்னா மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதவன்லாம் வாங்குவான், அதுக்கு ஆசைப்பட்டு வாங்குவான். மேலே போகுது மேலே போகுது, எந்த இடத்துல வாங்கினாலும் லாபம் வரும். இப்போ தங்கத்தில் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி ஆசைப்பட்டு ஆசை காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி என்ன பண்ணுவான், அவன் பெரிய பணக்காரன், அவன் தலையில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் சாமானியன் தலையில் கட்டிடுவான் மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் இருக்கும்போது. அதே மாதிரி கட்டின உடனே மார்க்கெட் என்ன ஆகும், கீழே வரும். கீழே வரும்போது இப்படி பயங்காட்டி பயங்காட்டி கண்ட்ரோல் ஆஃப் கிரீடில் வந்தோடனே அவன்கிட்ட அதிக விலைக்கு கொடுத்த அவ்வளோ ஸ்டாக்கையும் பெரிய பணக்காரன் கொஞ்சம் விலைக்கு அவன்கிட்ட இருந்து பயங்காட்டி மார்க்கெட்டை பிடுங்கிடுவான். புரியுதா? அவனே தான் கொடுத்துருப்பான் 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு, அவனே தான் திரும்ப அவன்கிட்ட இருந்து 80 ரூபா 70 ரூபான்னு வாங்குவான், மறுபடி அதிக விலைக்கு விற்பான். அதான் நான் சொன்னேன், இவன் சாக்கு நிறைய பணத்தை கொண்டு போவான், அதிக விலையில வாங்கிட்டு வீட்டுக்கு ஸ்டாக்கு கொண்டு வருவான், சாக்கு நிறையா. திரும்பி என்ன பண்ணுவான், மார்க்கெட் சைக்கிள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், மறுபடியும் அதிக விலைக்கு வாங்கினதை எவன்கிட்ட இருந்துலாம் வாங்கினானோ அவன்கிட்டே குறைச்ச விலைக்கு விற்றுவிட்டு நட்டத்தோட வீட்டுக்கு வருவான். இதுதான் அந்த 99% பேர் மார்க்கெட்டில் பண்ணுற வேலை. அப்போ அந்த 1% பேர் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணாமல் நீங்கள் மார்க்கெட்டில் நானும் அந்த தொழில் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு லாபம் வரும்? நீங்கள் மார்க்கெட்டையோ மற்றதையோ குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? குறைங்கன்றது இல்லைன்னு நான் சொல்லலை, திரும்ப திரும்ப நான் அதை சொல்கிறேன். மார்க்கெட்டில் எல்லா விதமான ரிஸ்க் இருக்குது. மேனுவல் ஆப்ரேஷனில் இருந்து ஃப்ராடு பண்ணுறதுலேருந்து அவ்வளவும் இருக்குது. போலி கம்பெனியை உருவாக்கி ஓவர் நைட்டில் மார்க்கெட்டை வந்து ஜீரோ கொண்டு வர்றது, அது எல்லாமே இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன மாதிரி உங்கள் ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு மட்டும் லாஸ் இல்லை. கட்டாயம் மார்க்கெட் 100 ரூபாலேருந்து 60 ரூபாய்க்கு வருதுன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு சார்ட் வச்சு வருது, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதான் வேலை. 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்க நமக்கே அவ்வளோ நஷ்டம்னா 10,000 கோடிக்கு அதே ஸ்டாக்கை வச்சிருக்க பெரிய மியூச்சுவல் கம்பெனிக்கும் நஷ்டம் தான். ஆனாலும் அவங்க லாபத்தோடு வெளியில் வருவாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள்.
ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி எல்லாம் லாபம் வரணும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு ரூ. 100 இருக்குன்னா, 100 கோடி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ 100 கோடி இருக்குது, ரூ. 100 விலையில அப்படியே கொண்டே முட்டாள் மாதிரி 100 கோடிக்கு வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில், ஒரு பர்டிகுலர் கம்பெனியில், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன் கவனிக்கணும். பர்டிகுலர் ப்ரைஸு, பர்டிகுலர் கம்பெனி. இப்போ ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்காங்கன்னா, ரிலையன்ஸோட கம்பெனிலே போயிட்டு 100 கோடியும் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் இப்போ ரூ. 100 விலையில ரிலையன்ஸ் கம்பெனியில் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தான் வாங்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அதை மீறிலாம் அவங்க வாங்க முடியாது. ஏன்? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் இருக்கிற எல்லா பணமும் பப்ளிக்கோட பணம். சௌரியம் போல் வாங்க முடியாது. அப்போ இவ்வளோ தான் வாங்குவாங்க ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்கில். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன வரணும், 2வது என்ட்ரி கொடுக்கறதுக்கு அது பர்டிகுலர் ப்ரைஸும் போயிருக்கணும், பர்டிகுலர் டைமும் ஆயிருக்கணும். உடனேலாம் வாங்க மாட்டாங்க. அதனால தான் மியூச்சுவல் கம்பெனி அதிகபட்சம் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க என்ட்ரி எக்ஸிட்டே ஆவாங்க. நம்மள மாதிரிலாம் டெய்லி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அடுத்த விலையில வாங்க. அப்போ அடுத்த விலையில வாங்கணும்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கணும்ல. அப்போ 100 கோடி ரூபாய்க்கு மொத்தமாக இங்கே வாங்கியிருந்தா எப்படி பணம் இருக்கும்? அப்போ அதுக்கான பேக்கப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல பேக்கப் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அந்தந்த இடத்த மார்க்கெட்டை கரெக்டாக ரீட் பண்ணி வாங்கும்போது, அப்போ மேனுவலாகவே ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணாலும் என்ன ஆகும், அவன் இந்த இடத்துல மார்க்கெட்டை விட்டு தான் ஆகணும். அவன் விட்டானா மற்றவங்க அந்த இடத்த ஃபில் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போகும். அதான் நான் சொன்னேன், ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் அளவுக்கு மேலே போகும். மிட் டேர்முக்கு வந்துச்சுன்னா அது மாதிரி 2 மடங்கு போகும். லாங் டேர்முக்கு வந்துச்சுன்னா அது மாதிரி 3 மடங்கு போயே தீரும். போகாமல் வராது, வரவும் முடியாது. அதான் நான் சொல்கிறேன்ல, எவ்வளவு உயரத்துக்கு ஃப்ளைட்டு போனாலும் ஃபியூல் போட கீழே வந்தே ஆகணும் இல்லையா? அதே மாதிரி தான் சப்ளை. அது என்னது, அதிக சப்ளை அதிக டிமாண்டில் தான் இதாகும். அதிக டிமாண்ட் அதிக சப்ளையில் தான் கொண்டு வரும். ஒரு இடத்துல நிறைய தண்ணி பாட்டில் தேவைப்படுதுன்னா கட்டாயம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சால் நம்ம யாரும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்கிறது, சர்க்கரை உள்ள இடத்த நீங்கள் சர்க்கரையை போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க. எறும்பை கூப்பிடவே வேணாம். எறும்பை கூப்பிடணுமா? கூப்பிட வேணாம். தன்னால் வர்ற மாதிரி ஒரு இடத்துல டிமாண்ட் பயங்கரமாக இருக்குன்னா அங்கே சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இன்னைக்கு வரைக்கும் யாரோட கண்ட்ரோலையும் இருக்கிறது இல்லை. அதனால தான் மார்க்கெட்டில் லாபம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த 1% பேருக்கு. இதை கவனிக்கணும். அதுக்காக எல்லாருக்கும் லாபம் வருதுன்னு கிடையாது. 1% பேர். அப்போ அந்த 1% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற இடத்துல நிறைய பணம் போடுவாங்க. மற்ற இடங்களெல்லாம் பணம் போடாமல் இருக்க மாட்டாங்க. கொஞ்சமாக போடுவாங்க. அப்போ அதே மாதிரி உங்களோட கேபிட்டலையும் உங்களோட இப்போ ட்ரேடுக்குன்னு நீங்கள் ஒரு 10,000 கொண்டு போகிறீங்கன்னா அந்த 10,000 நீங்கள் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் இருக்குன்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் லாபம் எடுக்க முடியும். தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த 1% பேரில் இருப்பீங்க. இல்லைன்னா சும்மா நீங்களும் போய் பணத்தை லாஸ் பண்ணிவிட்டு வேடிக்கை வேணால் பார்க்கலாம். மார்க்கெட் வேடிக்கை பார்க்கலாம், நிறைய சொல்லலாம். மார்க்கெட் சூதாட்டம் அது இது எல்லாம் இல்லை, உண்மைதான். புரியுதுங்களா? ஒரு விஷயத்துல ரிஸ்க் இருக்குங்கிறது உண்மைதான். சாப்பிடும்போது கூட செத்து போயிடுறானுங்க. ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சவன் மட்டும் தெரிஞ்சதுனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கு. எல்லா தொழிலையும் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கும். பிடிக்காத விஷயங்கள் மீன்ஸ் என்ன, இந்த மாதிரி மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுவான், ஃப்ராடு பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அதை மீறி எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் சர்வைவல் ஆக முடியும், பொழைக்க முடியும். அதை விட்டுட்டு சும்மா வந்து அது இருக்கு, இது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சாக்கு போக்கு சொன்னா சாகிற வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கலாம். யாரும் உங்களோட சாக்கு போக்கெல்லாம் கேட்கறதுக்கு தயாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்க மார்க்கெட்ல நீங்க சொல்றத 4 பேர் கேட்கணும்னா நீங்க முதல்ல ஜெயிச்சுட்டு பேசணும். நீங்க ஜெயிச்சா பேசவே தேவையில்லை. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நீங்க மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு. தன்னை போல நீங்க சொல்றதை கேட்பாங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அந்த ரியாலிட்டி தெரியணும். சும்மா மார்க்கெட் இப்படித்தான் இருக்கும்னு நினச்சேன், அப்படித்தான் இருக்கும்னு நினச்சேன், அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் வந்து நீங்கள் எந்த இது வேணாலும் எடுங்க. மார்க்கெட் வந்து அதோட சப்ளைனா டிமாண்டை கிரியேட் பண்ண தான் செய்யும். அதோட ஜோனுக்கு வந்து தான் ஆகும். வராமலாம் இருக்கவே முடியாது. நான் ஒரு ஒரு சில நடைமுறையான உதாரணங்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பேசிக்கான அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது மேனுவல் ஆப்ரேட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இதோட 50% அளவுக்காவது மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. புரியுதுங்களா? அப்போ இதே நான் 5 மினிட்லேருந்து இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 1 ஹவர் போகிறேன். இப்போ 1 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அட்லீஸ்ட் இதோட 50% அளவுக்காவது மார்க்கெட்டை கொண்டு போவாங்க. கொண்டு போயிருக்காங்களா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போவாங்களா? கொண்டு போகாமல் மார்க்கெட் என்ன ஆகும்? இன்னைக்கு கீழே போக முடியாது. புரியுதுங்களா? அதுதான் ஃபியூல். காருக்கு ஃபியூல் மாதிரி.
புரியுதுங்களா? எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் கார் போனாலும் அந்த பர்டிகுலர் பிரைஸ்ல கார் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா வர்றாங்களா? பெட்ரோல் போட்டால் தான் அடுத்த விஷயத்தை மூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்துருக்குன்னா இந்த இடத்தோட 50% அளவுக்கு மார்க்கெட் வந்தே தீரும். அதில் என்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு அவங்க நினைக்கிற டயத்துக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க. அது நடக்காது. ஆனால் என்ன, மார்க்கெட்டை ரீட் பண்ணலாம். பார்த்தீங்களா, அந்த 50% தான் பையர் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் மீன்ஸ் இது டே, இது டே கூட பாருங்க, ஷார்ட் டேர்மில் என்ன அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கோ அது மாதிரி 1.5 மடங்கு. அப்போ இன்னும் அடுத்து என்ன ஆகும் மார்க்கெட்டு? இதை தாண்டி கீழே வந்தால் கூட இது மாதிரி இன்னும் 2 மடங்கு மூவ்மெண்ட் மேலே போகாமல் மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் போகாது. ஆனால் ஃபேக்காக போகிறதுக்கு கீழே வந்த மாதிரியும் இப்படி உடச்ச மாதிரியும் நம்ம ப்ராஃபிட் கீழே தான் போகிற மாதிரியும் அப்படி நிறைய காட்டுவாங்க. அதெல்லாம் ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யும் மார்க்கெட்டில். அந்த மாதிரி நிறைய காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டில் அதுக்கெல்லாம் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மார்க்கெட்டில் உங்களை விட்டு எப்போ பயம் போகும்னா, 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பயம் போகும். ஒன்று, மார்க்கெட் உங்களுக்கு முழுசாக தெரியணும். மார்க்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட் இப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரி மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளியராக தெரியணும். அதாவது இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம், நாலேஜ்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் லாபம் நிறைய எடுத்திருந்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களை விட்டு பயம் போகும். அது வரைக்கும் உங்களை விட்டு பயம் போகவே போகாது. நான் சேலஞ்ச் பண்ணி நான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? அதனால தான் நம்ம 100 லைவ் ட்ரேடு, 100 டெமோ ட்ரேட்லாம் நம்மளோட இதில் வைக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் நாலேஜ் கொடுத்துடலாம், ஆனால் அந்த பயத்தை வந்து ப்ராக்டிஸில் தான் போக முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இதுதான் மார்க்கெட்டோட 4 ப்ரைஸ் ஜோன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் ஜோன்ஸ். அப்போ ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து ஒரு சக்கரை மாதிரி. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு வந்தே தீரும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு வந்தே தீரும். புரியுதுங்களா? மறுபடியும் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிறது மறுபடியும் என்னாகும், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போயே தீரும். எப்படி ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு சக்கரம் சுத்த தான் அந்த பயணம் கண்டினியூ ஆகிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி இதுதான் என்ன சொல்கிறது, ப்ரைஸில் உள்ள 4 சக்கரம். சக்கரத்தில் உள்ள 4 இது மார்க்கெட்டோட ஜோன்ஸ், ப்ரைஸ் ஜோன்ஸ்னு சொல்லுவோம். இது எங்கேயுமே யூடியூப்பில் நீங்கள் இதுன்னு கிடையாது, நம்ம சொல்லிக் கொடுக்குற நிறைய விஷயங்கள் நீங்கள் யூடியூப்பில் எங்கே தேடினாலும் அதிகப்படியான விஷயங்கள் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. இது எல்லாமே நான் ஓனாக உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் செல்ஃபாக கிரியேட் பண்ணது. ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங், ப்ரைஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடு, கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். இதெல்லாமே நீங்கள் உலகத்தில் எங்கே தேடினாலும் இருக்காது. இதெல்லாமே நான் உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுனால, ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் நானாக கிரியேட் பண்ணுறது. அந்த ஏ பேட்டர்ன், வி பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், இது எல்லாமே நானாக கிரியேட் பண்ணேன். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இல்லாமல் மார்க்கெட் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நான் இண்டிகேட்டர் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். கடந்த 25 வருஷத்தில், இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு 5 to 7 இயர்ஸுக்குள்ளே இண்டிகேட்டர் மட்டுமே நான் குறைஞ்சபட்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அங்கே மீட்டிங் நடக்குது, இங்கே நடக்குது, இங்கே இந்த இண்டிகேட்டர் அப்படி வேலை செய்யுது, இப்படி வேலை செய்யுது. அதுவும் நிறைய ஃபுல்லாக ஃபாரின் இண்டிகேட்டர்ஸ். ஃபாரின்னா இங்கே இப்போ இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் தான். அப்போல்லாம் அந்த அளவுக்கு இண்டிகேட்டர் இங்கே யாரும் பெருசாக பண்ணுறதில்ல. ஃபாரினில் நிறைய அந்த வெபினார் நடக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் போய் ஆன்லைன் வெபினார்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற இண்டிகேட்டர் $100, $50, $200, $300, $1000, அதான் சொல்கிறேன். இண்டிகேட்டர் மட்டுமே பல லட்சங்களுக்கு நான் வாங்கியிருக்கேன் என்னோட அனுபவத்தில். முதல் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில், அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் கூட சொல்லலாம். அதனால தான் நான் இன்றைக்கி இண்டிகேட்டர் வேணான்றேன். இண்டிகேட்டர்னால மார்க்கெட்டில் நீங்கள் சல்லி பைசா சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்கிறது அதனால தான் நான் மார்க்கெட்டை வந்து ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு மார்க்கெட்டுக்கு கற்றுக்கிறதுக்கு அவ்வளவு தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி தான் இன்றைக்கி எது தேவைன்னு வந்து நிற்கிது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இன்றைக்கி படித்ததே எடுத்து பாருங்கள். நீங்கள் படித்த இப்போ 20 வருஷம் படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு 15 வருஷம் படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு 18 வருஷம் படிச்சிங்க. படித்ததில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்றைக்கி ரியலாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா 2% அளவு கூட இருக்காது. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சிஏ படித்தேன் அப்படின்னா, அப்போ நான் படித்த ஹிஸ்ட்ரி எனக்கு இன்றைக்கி பயன்படலை. எக்கனாமிக்ஸ் தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் தேவைப்படலை இல்லையா? அப்போ தமிழ் படித்தேன். தமிழ் எனக்கு பெருசாக என்னோட இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம படித்ததில், நம்ம கற்றுக்கிட்டதில் 95% விஷயங்கள் நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி தான். அதனால தான் நான் இண்டிகேட்டர் தேவையில்லைன்றேன். அது மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் மேனுவலாக தான் போடுவோம். அதுவும் தேவைப்பட்டால் தான். 99% நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸ்டாப் லாஸ்லாம் நம்ம போடவே மாட்டோம். ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருந்தாலும் சரி. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை நமக்கு.
அதிகப்படியான நேரம் நமக்கு ஸ்டாப் லாஸ் அவசியப்படாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸில் தான் மார்க்கெட்டை நம்ம அப்ரோச்சே பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லையா, டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங்காக இருந்தாலும் எவ்வளோ டைம் கொடுக்கணுமோ அதை கிளியராக கொடுப்போம். அதனால தான் நமக்கு ஒவ்வொரு ட்ரேடும் ட்ரேட் பை ட்ரேட் ப்ராஃபிட், ஓவரால் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, நேற்று கூட ஒரு ட்ரேட் க்ளோஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 44% எடுத்திருக்கோம். இந்த வருஷத்தோட போர்ட்ஃபோலியோ ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பிச்சது. அதுவே 44% ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அப்போ கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? உங்களுக்கு வந்து அதான் சொல்கிறல, உங்களுக்கு வந்து இந்த 1% பேரில் ஒருத்தராக இருக்க தெரியலை. அப்படி தான் நீங்கள் ஏற்றுக்கணும். எப்போவுமே அடுத்தவங்க மேலே குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் சரி, எல்லா குறையும் உண்மை தான், இவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது உண்மை தான், இதை நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும், அதுலேருந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா நீங்கள் வெறும் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய காரணம் சொல்கிறவங்க நிறைய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது காரியம் பண்ணணும், ஆக்ஷனில் இறங்கி ஏதோ ஒன்று பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரைஸ் ஜோன்ஸ் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 4 சேனல்ஸ் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பிளாக், அப்போ யூடியூப் கிடையாது, பிளாக், அப்போல்லாம் 20,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அந்த பிளாக்கை ரீட் பண்ணுறவங்க டெய்லி. லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது கூட மார்க்கெட் 24/7 யூடியூப் சேனல் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ். அதிலெல்லாம் வீடியோலாம் இந்த மாதிரி டெய்லிலாம் போட மாட்டோம். ஒன்று போட்டோன்னா அடுத்த வீடியோ வர்றதுக்கு அடுத்த 2 மாதம் ஆகும், இல்லை 3 மாதம் ஆகும். அப்படி நம்ம வீடியோ போட்டே 3000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டெடிகேட்டடாக பண்ணுறோம். ஏன்னா இப்போ நிறைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நாங்கள் கோல்டு அண்ட் பிட்காயின் இந்த இது மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோங்கிறனால எங்களுக்கு டே டைம் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இன்டெக்ஸ்லாம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். கற்றுக்கிட்டா எது வேணாலும் பண்ணலாம். நாங்கள் கிளைண்ட்டோட அக்கௌண்ட்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால நிறைய வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப எப்பாவது மார்க்கெட் நல்ல ப்ரைஸ் ஜோனில் இருக்குது, எப்பாவது லைட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவுமே இடிஎஃப்பில் தான் பண்ணுவோம், பெருசாக பண்ண மாட்டோம். பட் எல்லாரும் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30% பேர் இன்னும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்காங்க. அது மாதிரி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நிறைய டேக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் பின்னாடி நம்ம பேசலாம். இப்போ நீங்கள் ஒரு பிட்காயினில் இந்தியாவில் 1000 ரூபா லாபம் சம்பாதிக்கணும்னா 700 டேக்ஸ்க்கே போயிடும். அதாவது ப்ரோக்கரேஜஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸு, அதுக்கப்புறம் 1% டிடிஎஸ், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஒரு 600 கையில் இருக்குன்னா அந்த 600 கொண்டு இந்தியாவில் நீங்கள் சாப்பிட்டாலும் எதை பண்ணாலும் ஜிஎஸ்டி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு 300 தான் லாபம் நிற்கும். மற்ற 700 வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸில் போயிடும். ஆனால் இதே இது நீங்கள் துபாயில் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா, இன்னும் அதிகமாக வச்சுக்கிட்டா கூட 100 ரூபா அளவுக்கு தான் நமக்கு அங்கே டாக்ஸஸ் மிச்சம். 900 ரூபா நமக்கு டைரெக்டாக லாபமாக தான் வரும். அதனால தான் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு மூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய கிளைண்ட் 20 லட்சம் 50 லட்சம் கோடிக்கணக்கான ரூபா வைக்கும்போது நிறைய இடத்துல தேவையில்லாமல் டாக்ஸில் அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதான் சொல்லலை, அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ். இந்தியா என் தாய்நாடு, இதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னா சொல்லலை. என்ன சொல்கிறது, நம்மளோட க்ரோத் தான் இந்தியனோட க்ரோத்து, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு எங்கே 10 ரூபா லாபம் கிடைக்குதோ அதை தான் நான் பண்ணுவேன். இதுதான் நேச்சர். புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா என் பிஸ்னஸ் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும், நான் நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தால் தான் நாடே நல்லா இருக்க முடியும். இதானே சைக்கிள், இதானே நேச்சர். அதனால் நிறைய பேர் அங்கே மூவ் பண்ணிட்டோம். அப்போ அங்கே மூவ் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்டோட ஃபோக்கஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக கம்மியாயிருக்கு ஓப்பனாக. பட் பண்ண முடியாதும் கிடையாது. இங்கே சம்பாரித்து இவ்வளோ டேக்ஸ் கட்டுறதை விட அழகாக அதில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிறது. மற்றபடி நீங்கள் கற்றுக்கிட்டவங்க அது எங்கே வேணாலும் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் ஒன்று தான், சார்ட் ஒன்று தான். ப்ரைஸ் தான் மார்க்கெட்டை தீர்மானிக்க போகுது. ப்ரைஸ் அண்ட் வால்யூம், இது 2 தான் பில்லர்ஸ் ஆஃப் மார்க்கெட். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 100 ரூபா விலையில் இருந்த வால்யூமை விட 50 ரூபா விலையில் அதிகமாக இருக்கிற காரணம் என்ன, ப்ரைஸ். 100 ரூபா விலையில் நிறைய பேருக்கு அது ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங்காக இருந்திருக்கலாம், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கலாம், இல்லை கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடாக இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் விலையில் நிறைய பேர் அதை ஈர்க்கும், கட்டாயம் இது மார்க்கெட்டில் நடக்கும். அப்போ அந்த இடம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், வால்யூம் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகும். அப்போ வால்யூம் நிறைய டிமாண்ட் வால்யூம் ரைஸ் ஆகும்போது ப்ரைஸ் அட்ராக்ட் ஆகும்போது மார்க்கெட் தன்னை போல் மேலே போயே ஆகணும். அது மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கும்போது நிறைய செல்லர் வால்யூம் ரைஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கும்போது தன்னை போல் மார்க்கெட் கீழே வந்தே ஆகணும். அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். இது வந்து யூடியூப் சேனலுக்கான அந்த ப்ரொடக்ஷனில் இது இருக்காது. இது கட்டாயம் என்னோடய செஷனை நான் வந்து உங்களுக்கு
இது என்னன்னு மார்க்கெட்டோட அடிப்படை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து போடுறேன். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் மார்க்கெட்டை சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணாதீங்க. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரிலன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு லாஸ் தான் வரும். பட் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஷயங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோச்சோட கண்ட்ரோலில் நீங்கள் பண்ணணும். சும்மா கார் ஓட்டுற மாதிரி தான் இது. இதெல்லாம் கிரவுண்டில் வண்டி ஓட்டணும்னா கட்டாயம் இது ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு, கிளச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தரோட கண்ட்ரோலில் வண்டி ஓட்டி பழகி அதுக்கப்புறம் தானே மெயினில் ஓட்டுறீங்க. அதுக்கப்புறம் தானே தனியாக வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஹில்ஸில் போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ரேஸுக்கு கூட நீங்கள் போகலாம். அந்த மாதிரி தான் விஷயங்கள். அதனால் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் மட்டும்தான். அது மாதிரி இது நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். ஆனால் அது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இதை புரியலைன்னா உங்களுக்கு மார்க்கெட்னா என்னன்னே புரியாது. மார்க்கெட்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சாதான் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அதை சரி பண்ணவும் முடியும். இல்லை மார்க்கெட்டில் சீரியஸாக பணம் சம்பாதிக்கிற 1% நபர்களில் நீங்களும் ஒருத்தராக மாறணும்னாலும் அதுக்கு கட்டாயம் வெறும் அடிப்படை அறிவு மட்டும் பார்த்தது, கட்டாயம் நாலேஜ் வேணும். நாலேஜ் அண்ட் ப்ளஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். ப்ராக்டிஸ் வந்து எங்கள் கம்யூனிட்டியோட நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் கம்யூனிட்டி இருக்குது, ட்ரேடர் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் கூடலாம் சேர்ந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நிறைய தேவையில்லை. ஒரு 50 ட்ரேடாவது டெமோவில் பண்ணணும், ஒரு 50 ட்ரேடாவது லைவில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த நாட்டோட மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, வெள்ளியாக இருக்கட்டும், குரூட் ஆயிலாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், எது இண்டெக்ஸாக இருக்கட்டும், இடிஎஃபாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்காக இருக்கட்டும், என்ன சார்ட்டை கொடுத்தாலும் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட்டை ரீட் பண்ண தெரியும். மார்க்கெட்டை ரீட் பண்ண தெரியும்னா இப்போ எங்கே பெரிய பணக்காரன் வந்திருக்கான் பார்க்க தெரியும். இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அப்போ அதனால தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்கோம். எடுத்துகிட்டே இருக்கங்கிறத விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 99% பேர் லாஸ் எடுக்கிறாங்கன்னு உண்மை தான். அப்போ அந்த லாஸ் ஃபுல்லாக அந்த 1% பேருக்கு தானே போகுது. அப்போ அதுவும் உண்மை தானே. அப்போ அந்த 1% பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் நம்மளும் அதில் 1% பேராக இருந்துட்டு போகிறோம். இதானே உண்மை. அப்போ அந்த உண்மையை பாதி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் சம்பாதிக்கிறவன் என்னெல்லாம் பண்ணுறான், அந்த 99% இது பண்ணாத ஏதோ ஒன்று 1% பேர் பண்ணுறான்ல, அதனால தானே அவன் அத்தனை பேரோட லாஸும் அவனுக்கு லாபமாக போய் சேருது. இப்போ அது அவன் என்ன பண்ணுறான்றதை நீங்கள் பண்ணால் தானே உங்களுக்கு லாபம் வரும். அதுக்கு தான் இந்த சேனல். அதுக்கு உண்டான அடிப்படை மட்டும் தான் நம்ம இந்த சேனலில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நோட் புக்கில் கீவேர்ட்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு அதாவது அப்படியே உங்களோட நடைமுறையை உங்களோட ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் சீரியஸாக மார்க்கெட்டை நான் டெய்லி ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நபராகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் கோர்சஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் எடுக்கும்போது ஒரு 2 to 3 months ஒரு டெய்லி ஒரு 2 hours உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களால் போடுறதுக்கு தயாராக இருந்தால் உங்களை மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிற அந்த 1% நபரில் ஒருத்தரை மாற்ற முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. புரியுங்களா? ஸோ இதுதான் இந்த சேனலோட நோக்கம். புரியுங்களா? சரி, அது மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பர்சனலாகவே நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட அன்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அது மாதிரி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி.